ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த vlogல முக்கியமாக பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் கோலம் போட்டுட்டு கோவிலுக்கு போகிறோம். ஸோ அந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு காட்டணும். நாகம்மன் கோவில் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட பர்மிஷனோட தான் நான் வந்து vlog எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் கோலம் ஏதாச்சும் ரங்கோலி மாதிரி போடலாம் அப்படின்னு. எனக்கு அது பெருசாக அந்தளவுக்கு வராது. இதே ட்ராயிங் மாதிரினா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கேமராவோட ஆங்கிள் மாற அந்த ஷேப் வந்து வேறு மாதிரி தெரியுது. பட் ஓரளவுக்கு நீட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இதிலே காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ட்ராயிங்னா ப்ராப்ளம் இல்லை. இதுனா நானாக போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் ஊருக்கு போக போகிறேன். இங்கே ஆதவை மீட் பண்ண வர போகிறேன். ஸோ அதனால் மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் மார்னிங்கே கிளம்பிட்டேன். மார்னிங் சொல்ல முடியாது, ஒரு 12 கிட்ட கிளம்பிட்டேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மஞ்சளும் குங்குமமும் நம்ம கோலத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ எல்லா வெள்ளிக்கிழமையுமே வச்சுக்கலாம். இது ஆடி வெள்ளிங்கிறதுனால கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். மற்றபடி ஒரு சின்ன சின்ன கோலம் போட்டு சிக்கு கோலம் போடாமல் பூக்கோலத்தில் வந்து ஏதாவது நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா நல்லாயிருக்கும், பார்க்கவும் மங்களகரமாக இருக்கும். சில பேர் வந்து மஞ்சள் கலரில் அந்த கோலமாவை போடுவாங்க. ஸோ நம்ம மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே வைக்கிறோம். ஸோ அதில் வந்து அந்த கலர் மாவுலாம் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கெமிக்கல் கிடையாதான்னு கேட்டால் இதுலேயும் இருக்கும். பட் ஓரளவுக்கு மஞ்சள் தூள் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஆடி வெள்ளி வந்து இந்த வருஷம் 5 இருந்தது. எல்லா வருஷமும் 5 வெள்ளி இருக்காது. இந்த வருஷம் வந்து 5 வெள்ளி இருக்குது. ஒவ்வொரு சில வருஷத்தில் மட்டும் வரும் போல். எல்லா வெள்ளியிலையும் 3 வெள்ளி வந்து நல்லாவே இல்லை. நல்லா இல்லை மீன் வந்து அஷ்டமி இருந்தது, பாட்டிமுகம் இருந்தது, அதை மாதிரி இருந்துச்சு. அந்த 4வது வெள்ளி தான் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அன்றைக்கி தான் சாமியெல்லாம் கும்பிட்டோம். இங்கே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீடெல்லாம் அலசணும். நம்ம கோலம் போட்டுட்டு அலசுறோம் அப்படின்னா ஒன்று நேற்று ஈவினிங்கே அலசிருக்கணும். இல்லை அப்படின்னா கோலம் போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து அலசி விட்டோம்னா கோலம் கரைஞ்சி போயிடும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து போட்டவொடனே காலிலே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது களையக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு அப்படியே திண்ணையிலேருந்து அலசி அப்படியே வாசல் வரைக்குமே கூட்டி விட்டுட்டேன். ஸோ நான் கோலம் போட்டு முடிச்சோன்னா அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வந்து கடை வாசலுக்கும் வீட்டு வாசலுக்கும் தெளித்து விட்டுட்டாங்க. ஸோ தெளித்து விட்டதுக்கு அடுத்து நான் காஃபியே போட போகிறேன். நான் வந்து கிச்சன் பக்கமே போகவே இல்லை. நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக வாசல் கோலம் போடுறதுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா நைட்டு நான் மாவு வெளிலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு போகாமலே விட்டுட்டேன் போல், மறந்து போய் அப்படியே இருக்குது. அதில் உள்ள அந்த கரண்டி கூட எடுக்காமல் இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், மறந்தாச்சு. ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு அந்த கேஸ் மேலே தேய்ச்சி விட்டுட்டேன். அது வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருந்தால் எடுத்துரும் மாவு, புளிச்ச மாவு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே, தான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தான் வந்துச்சு. இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா? ஸோ சர்வியும் வந்து 8 o'clockலாம் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அவளையுமே சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஷர்வி ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு கிச்சன் ஹால் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராமம் தான். திருச்சிறையிலேருந்து உள்ளே தான் வரணும், இஞ்சிக்குள்ளங்கிறது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த நாகம்மன் கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம மனசில் வந்து என்ன நினச்சி வேணுனாலும் அது கண்டிப்பாக பழிக்கும். அதுவும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதெல்லாம் வந்து பாலபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறது வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு ஒரு 2 வெள்ளிக்கிழமை முன்னாடி கூட நாங்கள் போனோம். பட் வந்து பார்க்க முடியல, அவங்க வந்து மார்னிங்கே செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்காவது கண்டிப்பாக நம்ம போகணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஃபோட்டோஸ் வந்து நம்ம அம்மனை எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் கேட்டேன். அவங்க தாராளமாக நீ வீடியோவே எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்மிஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பக்கமுமே பாம்பு அந்த சாமியே எழுந்து நிற்கிற மாதிரி சிலை வச்சுட்டு ஸோ இதே மாதிரி அலங்காரம்லாம் பண்ணோன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பாசிட்டிவாக தோணுச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக அந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு பூலாம் வச்சதுக்கு அடுத்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் விரதம் இருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவாக தோணும். இன்கேஸ் நீங்கள் நம்பலேனா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ நிறைய டைம் வந்து நான் கோவிலுக்கெல்லாம் போகிறேன்னா என்னோடய வேண்டுதல் தாண்டி நான் அப்படியே இருப்பேன். ஸோ நம்ம சொல்லி தான் சாமிக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாலாம் இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும், லைஃப் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். அந்த பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு போனால் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரலை அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் மனசால் வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க, நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதோட சிறப்பே வந்து இந்த பக்கத்தில் உள்ள கோவில் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கட்டியிருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து இவங்களோட லைஃப்பில் எடுத்து செஞ்சு இவங்க பண்ணிகிட்டு இருக்கதே தவிர வெளிலேருந்து கிடையாது. ஃபுல்லாகவே இவங்க தான் அந்த கோவில் கட்டுறதா இருக்கட்டும், பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீட்டோட கொல்லை பக்கம் தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. எனக்கு நான் ஃபுல்லாகவே வந்து கிராமத்தில் தான் இருந்தேன், இப்பயும் நான் அங்கே தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து நம்மளை சுற்றி வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, சின்னதாக இருந்தது. இப்போ அவங்களோட முயற்சியினால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மந்த்லன்னு கிடையாது, எப்பயுமே வந்து அவங்க கரெக்டாக அந்த செவ்வாய் வெள்ளி வந்து அவங்க அந்த பூஜை யார் வர்றாங்க வரல அதெல்லாம் நம்ம வேணால் போகலாமே தவிர அவங்க யார் வந்தாலும் வரலைனாலும் சரி அவங்களோட ஒர்க்கை வந்து நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு வாரம் வெள்ளிக்கிழமை கூட இங்கே குத்துவிளக்கு பூஜை பண்ணி இந்த அம்மனுக்கு சாத்தின புடவை வந்து எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்க எதுலையுமே வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கல. ஸோ அவங்க அந்த சாமிக்கு சாத்தினது வந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அம்பாளை தேடி வந்தவங்க எல்லாரும் நல்லா இருந்ததா இருக்கணும், அப்படி அதுதான் என்னோட ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு தீபார்த்தனை எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ அந்த அபிஷேகம் பார்த்துட்டு கிளம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஷர்வியுமே வீட்டுக்கு வந்துட்டா. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 5 வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனோம். ஸோ இந்த வாரம் போகாமல் இருக்க வேணாம், வந்துட்டு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம போகாமல் இருக்க வேணாமே நான் இங்கே வந்துட்டு அடுத்து அங்கே போனேன். ஸோ இது ஃபுல் அலங்காரத்தில் பார்க்கவே எனக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அங்கேயும் அப்படி தான் இருந்தது, இந்த வீடியோவில் பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு எனக்கு இங்கே இருந்துட்டு போனதுக்கப்புறம். ஸோ பார்க்குற உங்களுக்குமே அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இந்த கோவில் பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாமுமே அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு சுற்றி வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம எதையுமே மாற்ற வேணாம் நவுத்த வேணாம்னு சொல்லி தான் நான் பக்கத்தில் வந்து கோயில் கட்டணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புது கோவில் கட்டி வந்து ரொம்ப வருஷம்லாம் ஆகலை, இப்போ ஒரு 3 வருஷம் கிட்ட தான் ஆகுது, 3லேருந்து 4 வருஷம் கிட்ட தான் ஆகுது. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து 2 இடத்துலையுமே தீபார்த்தனை எல்லாமே காட்டுறாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு 1 hour கிட்ட ஆனிச்சு. அவங்க வந்து ஒரு 1 hour ஆகும், உங்களுக்கு ஓகேவா, இல்லை வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து தீபார்த்தனை காட்டிடுவேன், அதுக்கப்புறம் வேணா பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பசும்பால் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ நம்ம வீட்டில் கிடையாது, ஸோ திருச்சிறையில் தான் வாங்கிட்டு போனோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டே உங்களுக்கு தெரியும். இந்த எண்டுமே வந்து ஒரே க்ரீனாக இருக்கும், இந்த எண்டும் அப்படி தான் இருக்கும், ஒரு உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இதை ஷேர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இந்த பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்களா, அதை ஷர்விக்கு கொடுத்துட்டு இட்லி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தோசை செஞ்சோம். இட்லி செய்யலாங்கிறதான் பிளான். டைம் ஆயிடுச்சு, ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த நம்ம செய்கிறோன்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சட்னிலாம் மார்னிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனேன். ஸோ இதை வெற்றிகரமாக ஒரு 5வது வாரம் வந்து வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே என்ன தோணும் அப்படின்னா அந்த ஆடி வெள்ளி 4 வெள்ளியும் போயிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த வருஷம் நமக்கு வந்து 5 வெள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஆடிக்கு தான் வருவேன். ஸோ இடையிலலாம் கோவில்லாம் திறந்துருக்கும் வெள்ளிக்கிழமையெல்லாம், பட் இந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக கூட்டமாவோ இல்லை வந்துட்டு போயிட்டோ அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ அங்கே பார்த்துட்டு அடுத்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிடையாதுங்க, 2 hours ஆகும் பஸ்ஸில். ரொம்ப பயந்துகிட்டே போனோம், ரொம்ப க்ரௌடாக இருக்குமோன்னு. ஏறினப்போ பார்த்தீங்கன்னா நிற்கவே இடம்ல, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 1/2 hour கழிச்சு தான் பஸ்ஸே வந்துச்சு. அவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டு அடுத்து இங்கேயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஃபுல்லாக காலி ஆகிட்டாங்க. எல்லாம் அடுத்தடுத்து இறங்க நாங்கள் வந்து ஷர்வியை பார்த்திங்கன்னா இருந்த கூட்டத்துக்கு அடுத்து படுத்துட்டு வர அளவுக்கு சீட்டு வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவள் ஃப்ரீயாக இருந்தா. ஸோ ஒரு நன்னியில் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரௌடானுச்சு. பட் எங்களுக்கு சீட் இருந்துச்சு, அவளுமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டா. கரண்ட்லி அடுத்து நாங்கள் ஆதவை மீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு 2 நாள் இங்கே தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வீடியோ போட முடியும்னு தெரியல, பட் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா ஊருக்கு போயிட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருப்பீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் முழுமூச்சாக நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கீர்த்தி. இந்த விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஹைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.